ஆண்டுகள் பல கடந்து வந்தோம். 1000 சீடர்களை உருவாக்கி வந்தவங்க. இந்த கோவில் திருச்சிக்கு உறையூர்ன்ற ஒரு ஊருக்கு வந்திருக்குங்க. இங்க குரு பேரு தான் தோன்றீஸ்வரர்ன்ற பேர் இருக்கிறவங்க தன்னுடைய நிலையை தனக்கும் கொடுத்து தன்னுடைய சீடனுக்கும் கொடுத்து அழகு பார்த்த ஸ்தலமா தாங்க இந்த கோயில உருப்பட்டு இருக்கு. சுமார் 3000 வருடங்கள்ல முதல் வருடமா 700 வருடங்களை கணிச்சவங்க தாங்க இவங்க. 700 வருடங்களுக்கு முன்னமே தன்னுடைய ஸ்தானத்தையும் தன்னுடைய குருஸ்தானத்தையும் முழு உரு கொடுக்கணும். உரு கொடுத்த இடமும் சரி, உரு கொடுக்கப்பட்ட இடமும் சரி, ஒன்றுக்கு 2 இருக்கக்கூடாது, 6 மூலமா இருக்கணும்னு 6 மூலங்களை அவனிதமா உருவாக்கி நவனிதத்தோடைய உச்ச பாட்சையை காட்டியிருக்காராங்க. குருனா யாரு, சீடன்னா யாரு, குருவின் பாட்சனா எப்படி இருக்கணும், சீடனுடைய பாத்தியதனா எப்படி இருக்கணும், குருவினுடைய வேகம் எப்படி இருக்கணும், சீடனுடைய வேகம் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் இந்த ஸ்தலத்துல முழுமையா உருவாக்கப்பட்டிருக்குங்க. அம்பிகையா இருக்கிறவங்க குங்குமவல்லிங்கிறவங்கள பேர்ல இருக்காங்க. ஆனா ஆதி பாதாளத்தையே இவங்க தோண்டி பார்த்தாங்களாங்க. எப்படி எல்லாம் தோண்டி பார்க்கணுங்கிறதுக்கு 3 சீடர்களை அவங்களும் உருவாக்கணும்னு நினைச்சாங்களாங்க. ஆனா குருவுக்கும் சீடனுக்கும் இருக்கிற உறவுல 3 பெண்களையும் தன்னுடைய இணையத்திலிருந்து மேம்படுத்தி காட்டவே 3 இனங்களை உருவாக்கி காட்டினாங்களாங்க. ஒன்று தான் தோன்றியவருக்காகவும், மீதி இருக்கிற 2மே தன் நிலை மறந்த சீடர்களுக்காகவும் முழுமைப்படுத்தணுங்கிறதுக்காகவே கொடுத்து காமிச்சாராங்க. வெற்றி கொடாரன் கொண்ட வாழ்க்கையில இன்னும் எத்தனை பேர்கள்லாம் இது மாதிரி உரு கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது குருவுடைய பாதத்தை எந்த ஒரு சீடன் முழுமையா பதிக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த பெண்ணின் தத்துவத்தையும் முழுமையா கொடுத்து பார்த்தாராங்க. 2 நந்திகளை 3 மூலமா காட்டியிருக்காங்களாங்க. குருவுடைய நாதம் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு ஆதி சதுரங்க நாடகத்தையே இங்க ஆடி காட்டியிருக்காருங்க. குருவின் வேஷம் இங்க முழு பத்தியத்தை காட்டியிருக்குங்க. சதுரங்கத்துலதான் முழு வேஷத்தை காட்டியிருந்தாலும் வெற்றி கொடாரர் சொல்ற முக்கியமான வாக்கியத்துல குரு சீடன்ற உறவு தான் இங்க மேம்படுத்தப்பட்டிருக்குங்க. 3 பிரளயங்களை இங்க உருவாக்கி காட்டியிருக்காங்க. முதல் சதுரங்கத்திலிருந்து இவங்களுடைய வெற்றியை முழுமையா கொண்டாடப்பட்டிருக்குங்க. குரு சந்தன மகாலிங்கம், குரு சுந்தரர் மகாலிங்கங்கிற 2 பேருக்கு இவர் தான் முழு தீட்சையை கொடுத்தவரா கூட சொல்லலாம்னு சொல்றாங்களாங்க. ஆனா ஆதி தீட்சையா இருக்கிறது குரு பிரதான வாயிலிருந்து வடக்குல தாங்க இவங்க குடிக்கொண்டு இருக்காங்க. பிற்காலத்துல தன்னை குடிக்கொண்டிருக்க வச்ச சீடருக்கும் அதே நிலையை கொடுக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் தெற்குக்கு வந்து தன்னுடைய நிலையில் 3 நிலையை முடித்து 4வது நிலையில குருவே பிரம்ம நிலையில இருக்காராங்க. ஆதி பிரம்ம நிலையிலிருந்து தன்னுடைய சீடர்களுக்கு 8 நிலையில கொடுத்த ஸ்தலமா இந்த ஸ்தலத்தை அறிவிக்கலாமாங்க. யாராச்சும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து 3 முறை தன்னுடைய குருவின் நாதம் அடைய வேண்டும், தனக்கு முக்தி கிடைக்க வேண்டும்னு ஒரு கைப்பிடி குங்குமத்தை எடுத்து 3 நிலைகளை அடையணும்னு சொல்லி யாராச்சும் வரம் கேட்டாங்கன்னா இவங்களுக்கு உடனே தன்னுடைய நிலையை முழுமையா மாத்தி கொடுக்குற ஸ்தலமாவே அமைஞ்சிருமாங்க. இதுவரை யாருக்குமே கொடுக்கப்படாத வரத்துல முதல் முக்தி ஸ்தலமா இதை அறிவிக்கலாம்னு சொல்றீங்களாங்க. 7 போதனைகளை கொடுக்கணும்னா இந்த ஸ்தலத்துக்கு வரலாம். ஆனா ஒருத்தருக்காவது 3 குருநாதர் இருக்கணும், இல்ல 3 குரு சீடர்களை உருவாக்கணவங்களா இருக்கணுமாங்க. ஆதி பிரதான வாயிலிருந்து இவங்க எப்பவுமே தெற்குக்கும் மேற்குக்கும் மாற்றி மாற்றி அமைச்சதால கடைசியில இவங்களுடைய வடக்கு மூலமாகவும் தெற்கு சூலமாகவும் அமைச்சு வாழ்க்கையின் தத்துவத்தையே முழுமையா காட்டியிருக்காங்களாங்க. தட்சிணாமூர்த்தி குருவா இருக்கிறவங்க 3 மேதாவி தலத்தை உருவாக்கி இருக்காங்களாங்க. யாராச்சும் இந்த ஸ்தலத்துல வந்து 3 அகபிரமங்களை உருவாக்கணும், ஆதி துருவநாதரையும் காட்டணும், வேர்க்கடலைகள் எப்படி இருந்தாலும் துருவநாயகருக்கே முழு தீட்சதம் கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஸ்தலத்துல யாருக்காச்சும் ஒரு பங்கு இருந்ததுன்னா இந்த ஸ்தலத்துல வந்து 3 முக்காடு போட்ட நாயகிகளை ஒரே நாதத்துல பார்க்கலாமாங்க. அம்மனுக்கு தெற்கு வாசல் மிகவும் பிடிச்சிருந்ததால தன்னுடைய நிலைக்கு ஏற்றபடி குருவின் ஸ்தானமே குழந்தைகள் ஸ்தானம் சொல்லி 3 நிலைகள்ல 3 பெண் துறவியார்களை உருவாக்கி காட்டினாராங்க. ஆனா யாருக்குமே கிடைக்காத முழு பங்கை இங்க கொடுத்து 2 வழக்காடு மன்றங்களை முடிச்சதால அம்மாவுக்கும் சரி குருவுக்கும் சரிங்க இங்க எந்த ஒரு பாத்தியத்தையும் முழுமைப்படுத்தணும், எதை கொடுக்கணுங்கிறதையும் வெற்றி கொடாரருக்கு முழுமையா அர்ப்பணம் செஞ்சு கொடுத்திருக்காராங்க. இறுதி நாட்கள்ல எப்படியெல்லாம் வலுப்படுத்த பீடமா இந்த பீடம் அமையணும், அதற்கும் இவர்கள் எடுக்கின்ற முழு ஞானத்திற்கும் யாரெல்லாம் பொறுப்புங்கிறதையும் குருவே முழு ஞான பீடமா இருந்து இந்த இடத்த அனைத்தையும் அமைச்சு கொடுத்திருக்காராங்க. சுமார் 360 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கணுங்கிறது முழு நியதியாங்க. ஏன் எதற்குங்கிறதுக்கான காரணத்தெல்லாம் அவங்களே மறைச்சு வச்சிருக்காங்களாங்க. சர்வ வல்லமை பெற்றவங்கன்றதையும் இந்த இடத்துல இருந்து யாராச்சும் ஒரு பிடி மண் எடுத்து தன்னுடைய மூலத்தை 2 மடங்காகட்டும்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கெல்லாம் முழு மூலமாகவும் தகுதியும் கொடுத்து அவர்களுக்கான தகுதியின் வெற்றி பீடத்தையும் அமைச்சு கொடுப்பாங்களாங்க. சங்கர மகாலிங்கங்கிறவருக்கு இங்கதான் முழு தீட்சையை கொடுத்து தன்னுடைய ஆதி பீடத்தையும் அமைச்சு கொடுத்தாராங்க. சாட்சாத் பரபிரம்மங்கிறத இந்த இடத்துல இருந்து தான் முதல் முறையா இந்த உலகத்திற்கே பறைசாற்றி காட்டினாங்களாங்க. குருவின் சீடனா இருந்தா இது போல முக்தி ஸ்தலத்துக்கு 3 பைரவர்களை உருவாக்கலாமாங்க. யாருக்காச்சும் வெற்றி கொடுக்கணும், இல்ல வேள்வி நடத்தணும்னா இந்த குரு ஸ்தலம் தான் முக்கியமான ஸ்தலமா இருக்குன்னு கூட சொல்லலாமாங்க. அம்மையப்பன்றதுல முழு ஸ்தலமா இருந்து வெற்றி கொடரா இருந்து அம்மையாகவும் அப்பனாகவும் இருந்து குருவே அனைத்து பிரதான வாயிலையும் தொடர்ந்து விட்டதற்காராங்க. அதனால இக்கோவிலுக்கு தான் தோன்றீஸ்வரர் மற்றும் ஏகவல்லி நாயகி சமேத குங்குமவல்லின்ற பெயரையும் சூட்டி
உலகிற்கே உரையா இருந்தவர் இவரே. இவருள்ளிருந்தே அனைத்தும் வெளிப்பட்ட வாளா இருந்தாங்க. வாழ்க்கையின் தத்துவத்தையும் இதே குறிப்பேடுல குறிப்பிட்டு குருவின் பட்டறையின் 3 மூலவர்கள் உதித்த குலம் இந்த குலமா இருந்ததுன்னா இது என்றும் குருவிற்காகவே அமையட்டும்னு சொல்லி உத்வேகமா கொடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து வருகின்ற நாட்கள்லாம் யாருக்கெல்லாம் வெற்றி பீடம் அமையணும், யாரெல்லாம் குரு சீடர் உறவை உணரணும்ன்றதுல முழு பாகம் ஏற்படுத்துறாங்களோ அவர்கள் எல்லாம் என்றும் குரு பாதமேன்னு வரும் பட்சத்துல முழு ஆகமமும் குருவின் பட்டியலிருந்தே அமையட்டும்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்த உத்வேகம் கொடுத்த குருநாதருக்கே நன்றி சொல்லி முடிக்கிறோங்க. என்றும் மாறாது குரு சீடன் என்பதன் பலிப்பீடங்கள்லாம் எப்படி உருவெடுக்க வேண்டும் என்பதை யாரெல்லாம் முழு உருவகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்குமே 2 நாவிதங்களை உருவாக்கின குருவுக்கே என்றும் பாத சமர்ப்பணம் செய்து முடிக்கிறோங்க. ஆனந்தம் குருவிற்கு சமர்ப்பணம் செய்து ஆனந்தம் சொல்லி முடிக்கிறோங்க. குருவடி சரணங்க.